नमस्श्री यतिराजाय विवेकानन्दशूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அற்புதமான தினம், தேசிய இளைஞர் தினம். ஒரு மனிதரின் பிறந்த தினத்தை ஒரு தேசிய விழாவாக, அதுவும் குறிப்பாக தேசிய இளைஞர் தின விழாவாக கொண்டாடுவது சுவாமி விவேகானந்தருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. அவரை மட்டுமே நாம் இளைஞர்களின், எந்த காலத்து இளைஞர்களாக இருந்தாலும் எந்த காலத்து இளைஞர்களுக்கும் பொருத்தமான ஒரு இளைஞராக, இளைஞர்களின் ஐகானாக அவர் இருக்கிறார். எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள், சில காலம் ஒளிர்கிறார்கள், சில காலம் வாழ்கிறார்கள், அதன் பிறகு மறைந்தே விடுகிறார்கள். ஆனால் அன்றும் இன்றும் இனி என்றும் சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, உலக இளைஞர்களின் இதயங்களில் அவர் என்றும் ஒளிர்வார் என்பது சர்வ நிச்சயம். உங்களுடைய பிறந்த தினத்தையும் என்னுடைய பிறந்த தினத்தையும் யார் கொண்டாடுகிறார்கள்? நாம் மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று 163வது பிறந்த ஆண்டை, சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம். ஒரு மனிதர் என்றோ வாழ்ந்து மறைந்தவர் என்று இல்லாமல் என்றும் நம்மோடு சக்தியாக, சிந்தனையாக, செய்திகளாக, பெருமிதமாக, பாரதத்தின் பெருமிதமாக, தனி மனிதரின் தன்னம்பிக்கையாக, ஏன் தேசத்திற்கே தன்னம்பிக்கை தந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் போது நாம் எவ்வாறு மகிழ்வோமோ அதே போன்று அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் போது நமக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய பெருமிதம், நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய திறமை என்ன, இந்த உலக பிரபஞ்சத்தில், மொத்த பிரபஞ்சத்தில் என்னுடைய இடம் என்ன, நான் எவ்வாறு சிறப்பாக வாழ முடியும், நான் எவ்வாறு இந்த உலகிற்கு என்னுடைய பங்களிப்பை தர முடியும் என்பதெல்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். விவேகானந்தரை வாசியுங்கள். அவரிடத்தில் உள்ள எல்லா கருத்துக்களும் ஆக்கப்பூர்வமானவை என்று தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூறினார். அதுபோன்று நாம் நமது பெருமையை, நமது தனி மனித பெருமை என்றாலும் சரி, தேசிய பெருமை என்றாலும் சரி, இந்து சமயத்தின் பெருமை என்றாலும் சரி, சுவாமி விவேகானந்தரை கற்கும் போது, நாம் எப்படி சந்தனத்தை அரைக்கும் போது நம்மை அறியாமலே அந்த சந்தனத்தின் நறுமணம் நம்முடைய கைகளிலும் உடலெங்கும் பரவுமோ, அதே போன்று விவேகானந்தருடைய உன்னதம், அவர் காட்டித்த அந்த அற்புதமான வாழ்க்கை முறை, அவை எல்லாம் நமக்குள் வந்துவிடும். அதனால்தான் அந்த பெருமிதத்தில் இருப்பதற்காகத்தான் நாம் விவேகானந்தரை பற்றி நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்த காலம், அந்த நேரத்தில் ஒரு நாடக மேடை, அருமையான கதாபாத்திரங்கள், ராஜா வருகிறார், ராணி வருகிறார், இளவரசன், மந்திரி, தளபதி எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடிக்க பார்வையாளர்கள் மிக அருமையாக ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அந்த மேடையில் ஆங்கிலேய போலீஸ் 3 பேர் வருகிறார்கள். வந்து அந்த கதாபாத்திரத்தில், அந்த நாடகத்தின் முக்கியமான நாயகன், அவரை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று அவரை மிரட்டுகிறார்கள். எல்லோருக்கும், பார்வையாளர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த ராஜா ராணி கதையில் எப்படி பிரிட்டிஷ் போலீஸ் வந்தது என்று அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு சில கணங்களில் அவர்களுக்கு புரிந்துவிடுகிறது, இது கதைக்கு சம்பந்தமில்லாத ஆங்கிலேய அதிகாரம், ஆங்கிலேய எதேச்சதிகாரம் இங்கும் வந்து அந்த நாடகத்தை சீர்குலைக்கிறது. உடனே பார்வையாளர்கள் எல்லோருமே ஆங்கிலேய அரசாங்கம் ரொம்பவும் மோசம்,
நம்முடைய நாடகத்தை கூட நடத்த விட மாட்டேன் என்கிறார்கள். அப்படியெல்லாம் பெட்டை புலம்பலாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் அங்கு ஒரு சிறுவன், தூரத்தில் இருந்து பார்வையாளர்கள் மத்தியில் இருந்த ஒரு சிறுவன் ஒரு குரல் கொடுக்கிறான். போலீஸே வெளியே போ, போலீஸே வெளியே போ என்று ஒரு குரல் கொடுக்கிறான். வந்த போலீஸ் மிகவும் கொடூரமானவன். அவனே பயப்படும் அளவிற்கு யார் அது அப்படிங்கிறார். மீண்டும் அந்த குரல், போலீஸே நாடகத்தை நடத்த விடு, வெளியே போ, கைது செய்வதாக இருந்தால் நாடகம் முடித்த பிறகு கைது செய், வெளியே போ என்று மறுபடியும் அந்த குரல் கேட்கிறது. இதை கேட்டவுடன் பார்வையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லோரும் ஒரே குரலாக போலீஸே வெளியே போ, நாடகத்தை நடத்த விடு என்று சொன்னவுடன் அந்த கொடுங்கோலன், அந்த போலீஸ் உடனே அந்த அரங்கத்தை விட்டு ஓடிவிட்டான். அந்த ஒற்றை வரியால் அந்த ஒரு நாடகத்தை பாதுகாத்தவர், நாடகத்தை மட்டுமல்ல அங்கு இருந்த மக்களுக்கு தைரியத்தையும் துணிவையும் தந்தவர், அந்த சிறுவன் யார் தெரியுமா? நம்முடைய நரேன் சுவாமி விவேகானந்தர் தான். அந்த 10 வயது 12 வயதிலேயே ஒற்றை வரியால் ஆங்கில போலீஸையே துரத்தடித்தவர். அதே நரேன் பிற்காலத்தில் வளர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளால் மேலை நாடுக்கு சென்று பாரத பெருமையை பறைசாற்றினார். அது நடந்தது 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11. அங்கு செல்கிறார். எல்லோருக்கும் தான் சார்ந்த மதத்தின் பிரதிநிதி என்ற ஒரு கடிதம் இருக்கிறது. இன்னார் அனுப்பினார், இந்த மடம் அனுப்பியது, அல்லது இந்த அமைப்பு அனுப்பியது, அல்லது இந்த அரசாங்கம் அனுப்பியது என்றெல்லாம் எல்லோருக்கும் ஒரு சான்றிதழ் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தருக்கு எந்த சான்றிதழும் இல்லை. மனிதர்களால் தரப்பட்ட சான்றிதழ் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சான்றிதழ் அவருக்கு இருந்தது. அதனால்தான் சிகாகோவில் நடந்த அந்த சர்வ சமய பேரவையில் 23வது நபராக பேசியும் அந்த அரங்கத்தில் இருந்த 4000 பேரும் எழுந்து நின்று கை கொட்டினார்களாம். கை கொட்டி கை தட்டி வாழ்த்தொழி வழங்கினார்களாம். அந்த ஒற்றை வரி, அந்த வரி எல்லோருக்கும் தெரிந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அந்த ஒற்றை வரியால் உலகத்தில் பிரிந்து கிடந்த எல்லா மனிதர்களையும் சேரவாரீர் ஜெகத்தீரே என்று எல்லோரையும் அந்த ஒற்றை வரியின் மூலமாக உலக சோம்பலை, உலக மதவாதங்களை எல்லாம் உலுக்கி உண்மையிலேயே பாரதத்திற்கு பெருமை சேர்த்தவர் சுவாமி விவேகானந்தர். சிறுவயதில் ஒற்றை வரியால் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்தவர். இதே போன்று சேரவாரீர் ஜெகத்தீரே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர், அமெரிக்க சகோதரர்களே என்று சொல்லி உலக மக்கள் நல்லவர்களெல்லாம் சேர்ந்து நாம் அனைவரும் பாடுபடுவோம், பிரிவினைவாதங்களை தள்ளிவிடுவோம், நாம் அனைவரும் சேர்ந்து உலக நன்மைக்காக பாடுபடுவோம், அவரவர் தேசத்திற்காக அவரவர் பாடுபட வேண்டும் என்று உலக அரங்கில் குரல் கொடுத்ததால் இன்றும் உலக அரங்கம் நன்றாக இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஏதோ ஒரு இந்து துறவி மட்டுமல்ல, அவர் உலகத்திற்கே வந்த ஒரு மாபெரும் துறவி, மாபெரும் மனிதராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ஓர் உலக பிரஜை, உலக நலன். மற்ற நாடுகள் ஏன் உலக பிரஜையாக இருந்த அவர் ஏன் இந்தியா மீது அதிக கவனம் செலுத்தினார் என்றால், அது அவருடைய தாய்நாடு என்பதற்காக மட்டுமல்ல. மற்ற நாடுகள் நன்றாக இருந்தால், வளமாக இருந்தால், அந்த நாடுகள் மட்டுமே நன்றாக இருக்கும், வளமாக இருக்கும். ஆனால் பாரதம் நிமிர்ந்து எழுந்தால் பாரெங்கும் அமைதி இருக்கும், பாரெங்கும் வளர்ச்சி இருக்கும் என்பது சுவாமி விவேகானந்தரின் ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு. அவர் இந்தியாவை எப்படி நேசித்தார், பாரதத்தை அவர் எப்படி நேசித்தார் என்பது சகோதரி நிவேதிதையின் கடிதங்கள் மூலமாக நமக்கு தெரிகிறது. அவர் எப்படி இருந்தார்? கண்டென்ஸ்டு இந்தியா அப்படி என்று கூறுகிறார். அதாவது திரட்டப்பட்ட இந்தியா
திரட்டப்பட்ட பாரதமாக சுவாமி விவேகானந்தர் இருந்தார் என்பது சகோதரி நிவேதிதை பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறிய வார்த்தைகளில் அற்புதமான வாக்கியங்களில் அவர் கூறுகிறார், இந்தியா சுவாமி விவேகானந்தரின் நெஞ்சில் துடித்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை எப்போதும் இந்தியா இந்தியா என்பது அந்த வார்த்தை துடித்து கொண்டே இருந்தது. இந்தியா அவரது நாடி துடிப்பாக இருந்தது. இந்தியா அவரது கனவு. அவரே இந்தியாவாக மாறியிருந்தார். அவர் இந்தியாவின் இரத்தமும் சதையுமாக விளங்கினார். அவர் பாரதத்தின் ஆன்மீகமாக, பாரதத்தின் தூய்மையாக, பாரதத்தின் ஞானமாக, பாரதத்தின் சக்தியாக, பாரதத்தின் உயர்ந்த நோக்கமாக, அவ்வளவு ஏன் பாரதத்தின் விதியின் சின்னமாக விளங்கினார் என்று சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யான சகோதரி நிவேதிதை பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு நேசம், தேசப்பற்று என்றால் என்ன என்பது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருவரும் விவேகானந்தரின் நூல்களை படித்த பிறகுதான் தெரிந்து கொண்டனர் என்பது சரித்திரம். அந்த வகையில் சகோதரி நிவேதிதை, சிஸ்டர் கிறிஸ்டின், மிஸ் மேக்லோட் போன்ற அமெரிக்க பெண்மணிகள், இங்கிலாந்து பெண்மணிகள் எல்லோருமே சுவாமிஜியின் சிஷ்யைகளாக வந்திருந்தார்கள். அவர்கள் இந்தியாவிற்கு, நம்முடைய நாட்டிற்கு கல்வி வளர்ச்சிக்காகவும் ஏனைய அனைத்து வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார்கள். அவர்கள் அந்த அளவிற்கு இந்தியாவை நேசிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது எது என்று ஒரு முறை சகோதரி கிறிஸ்டினிடம் கேட்டபோது அவர் கூறினார், என்று நாங்கள் சுவாமி விவேகானந்தரின் புனித வாயிலிருந்து, அந்த திருவாயிலிருந்து இந்தியா என்ற வார்த்தையை கேட்டோமோ அப்போதே எங்களுக்குள் பாரதத்தின் மீது அந்த பக்தி பிறந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். அதனால் பாரதத்தை நேசிப்பது என்பது விவேகானந்தரை கற்கும் போது இன்னும் அதிகமாக வளர்கிறது. சுவாமி விவேகானந்தர் 3 விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறார். ஒன்று, பாரதத்தின் நலன், நம்முடைய தேசத்தின் நலன். அந்த பாரதம் நன்றாக வளர வேண்டும். ஏனென்றால் பாரதம் நன்றாக வளர்ந்தால் பாரதம் மட்டுமல்ல உலகமே நன்றாக இருக்கும் என்பது அவருடைய கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, பாரதத்தின் வளம் என்பது வெறும் கனிம அந்த வளங்கள் மட்டுமல்ல. இந்தியாவின் வளம் என்பது மனித வளம். இந்தியாவின் வளம் என்பது பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம், இவை எல்லாம் அவருடைய வளம். அந்த வளங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தின் நலன், தேசத்தின் வளம், தேசத்தின் பாதுகாப்பு, இந்த 3மே சுவாமி விவேகானந்தர் வலியுறுத்தி கூறுகிறார். அதனால் இந்திய இளைஞர்களே, மேலை நாடுகளை பற்றி அவருடைய அந்த கருத்துக்களை ஏதோ கொஞ்சம் படித்துவிட்டு நம் நாட்டில் ஒன்றுமே இல்லை என்று கூறி தெரியும் சாதாரண இளைஞர்களாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது என்பது சுவாமி விவேகானந்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கையாகும். போட்டி என்று வந்துவிட்டால் இந்திய இளைஞர்கள் உலகில் உள்ள எந்த இளைஞர்களையும் வெல்ல முடியும் என்று இந்திய இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். இந்திய இளைஞர்கள் மீது இன்று நாம் வைக்கும் நம்பிக்கை பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களையும் உங்களையும் என்னையும் அவர் நம்பியது எப்போது தெரியுமா? நாடு அடிமைப்பட்டு கிடந்த போதுதான். இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் இங்கே இடம் இல்லை என்று மேலை நாடுகளில் பல இடங்களில் நம்முடைய மதிப்பு அவ்வளவு தாழ்ந்து இருந்த போது இந்திய இளைஞர்கள், எங்களது இளைஞர்கள் எல்லாம் சாதிக்க முடியும் என்று நம் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர். அவரே கூறுகிறார், சென்னை இளைஞர்களே, எனது நம்பிக்கையெல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது. இந்த நாடு பெரிய கப்பல் போன்றது. பாரத நாடு பெரிய கப்பல் போன்றது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை
மறுகரைக்கு கொண்டு சேர்த்தும் கொண்டு வந்தும் அந்த பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த கப்பலில் ஏதோ ஒரு சிறிய ஓட்டை விழுந்து நீர் உள்ளே புகுந்து விட்டால் அந்த கப்பலையே உடைத்தெறிய வேண்டும், அந்த கப்பலையே கவிழ்த்து விட வேண்டும், புது கப்பலை கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தெரியாதீர்கள். இந்த கப்பலில் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஓட்டைகளை அடைப்போம். அதன் மூலமாக நமது தேசிய கப்பலை பாதுகாப்போம். ஏனென்றால் இந்த கப்பல் இன்று நேற்று வந்ததல்ல, பல கோடி ஆண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கப்பல் பல்வேறு நலம் தேசிய கப்பல், இந்தியா என்ற பாரதம் என்ற அந்த தேசிய கப்பல் பல நற்காரியங்களை செய்து கொண்டே வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நற்காரியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஏதோ ஒன்று இடங்களில் ஓட்டைகள் விழுந்திருக்கிறது என்றால் அந்த ஓட்டைகளை சரி செய்வது தான் இந்திய இளைஞர்களின் கடமையாக இருக்க வேண்டும். அதை விட்டு குறை கூறிக்கொண்டும் விமர்சனம் செய்து கொண்டும் அல்லது இந்த கப்பலை துவேஷம் வெறுத்து கொண்டும் பிரிவினைவாதம் பேசிக்கொண்டும் இருக்காதீர்கள். சேரவாரி ஜெகத்தீரே என்று மேலை நாட்டில் மட்டும் குரல் எழுப்பவில்லை. சுவாமி விவேகானந்தர் இங்கும் வருகிறார். தனி மனிதனுக்கு அவர் சொல்லும் செய்தி என்னவென்றால், அதாவது உனது மனம், உடல், புத்தி அனைத்தும் சேர்ந்து நல்ல காரியத்தில் ஈடுபடச் செய் என்று தனி மனிதனுக்கு கூறுகிறார். சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர் கூறுவது, ஒற்றுமையாக இருந்து நற்காரியங்கள் செய்யுங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இந்த சமுதாயத்திற்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். சுவாமி விவேகானந்தரின் தேசிய கருத்துக்களை உள்வாங்கிய சுபாஷ் சந்திர போஸ் கூறினார். ஒரு முறை அற்புதமாக அவர் கூறினார், நான் உயர்ந்தால் என் நாடு உயரும் என்பது நேதாஜியின் அருமையான ஒரு வாசகம். அந்த நேதாஜி கூறினார், இன்று சுவாமி விவேகானந்தர் உயிரோடு இருந்தால் நான் அவரது காலடியில் அமர்ந்து பாடம் படிப்பேன் என்று கூறினார். இளைஞர்களே, அவ்வளவு பெருமை வாய்ந்த சுவாமி விவேகானந்தரின் ஒரு சில கருத்துக்களையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய, இன்று சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை சாதனை மனிதர்களாக மாறுவீர்கள் என்பது நிச்சயம். இந்த தேசிய இளைஞர் தினத்தில், அவரது பிறந்த நாளில் 163வது பிறந்த தினத்தில் நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். நானும் முன்னேறி என் நாட்டையும் முன்னேற்றுவேன். இந்த சங்கல்பம் சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. நாம் அனைவரும் அவருடைய அடியொற்றி வாழ்க்கையில் முன்னேறுவோம். நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று என்பது சாமுஜியின் ஆசீர்வாதம். நீ மனிதனாக பிறந்து விட்டாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கான நல்ல ஒரு அடையாளத்தை இளைஞனே இந்த உலகில் விட்டு செல். இதுதான் தேசிய இளைஞர் தினம் நமக்கு வழங்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த நல்ல அடையாளத்தை விட்டு செல்லக்கூடிய அற்புதமான இளைஞனாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்கு சுவாமி விவேகானந்தர் நமக்கு ஆசைகள் வழங்கிக் கொண்டே இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.